காலு கையெல்லாம் ஒரே வலியா இருக்கு, எழும்பவே முடியல இன்னைக்கு. நம்ம முடிஞ்ச காலம் வேற நல்லா வேலை பண்ணணும். இப்போ மருமவான்னு ஒருத்தி வந்திருக்கா, ஒரு வேலையுமே பண்ணியதில்லை, ஃபுல்லாக என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்கா. காலமும் 10 மணி ஆகியாச்சு, எனக்கும் நல்லா வயிறு பசியாக இருக்கு. காப்பி தண்ணி தரக்கூட ஆளே இல்லை. நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாகணும் போல. பையன் எழும்பி கிச்சனுக்குள்ளாடி போகலாம். நியூ இயரா பார்த்து அத்தை நமக்கு சாப்பாடே கொண்டு வரல, வயிறு வேற நல்லா பசியா இருக்கு. பேபிமா என்னாச்சுமா, ஏன் ரொம்ப சோகமா இருக்கு? எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது அத்தை, என்ன எனக்கு சாப்பாடே கொண்டு வரல. நீ கிச்சன்ல போய் கேட்க வேண்டியதுதானே? இல்லைங்க அத்தை, டெய்லி எனக்கு பெட்ரூம்ல தான் சாப்பாடெல்லாம் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு வேற எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. டயர்டாக நீ எந்த ஒரு வேலையுமே பண்ணலே. நேற்றுக்கு பியூட்டி பார்லர், ஹோட்டல் அப்படியெல்லாம் போய் நல்லா அலைஞ்சோம் இல்லை, அதில் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டு. சரி பேபிமா, நீ இங்கே இரு, நான் அம்மாயை பார்த்துட்டு வரேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்போ அத்தை என்ன ஒழுங்காக கவனிக்கிறதே இல்லை, பக்கத்து வீட்டில் பேச போயிடுவாங்க. வீட்டில் உள்ள பாதி வேலையும் இப்போ நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் பார்க்கிய நேரம் இல்லை, நீ இந்த பெட்ரூமில் தான் இருக்கிய, உனக்கு என்ன வேலை இருக்குது? டெய்லி பால்காரன் பால் கொண்டு வருவானா, அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது யாரு? நான் தான் எடுத்து வைப்பேன். அடுத்து எனக்கு ஹேர் பேக் ரெடி பண்ணணும், ஹேர் பேக்கை போடணும் தலையில். அத்தை முகத்துக்கு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணணும், அந்த ஃபேஸ் பேக்கை முகத்தில் போடணும். அப்படி நானும் ஃபுல்லாக வேலை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பேபிமா, நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆகுது இல்லாமா, உனக்கு இதுவரை சமைக்க ஒன்றுமே தெரியாது. கொஞ்சமாவது அம்மாயி பக்கத்தில் நின்று சமையல் படிக்கலாம் இல்லாமா? என்னது, நான் சமையல் பண்ணணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீ ஒரு வேலையும் பண்ணாண்டா, எல்லாம் எனக்கு அம்மா பார்த்துப்பாங்க தானே சொன்னீங்க. நானும் அதை நம்பி தான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். இவளை வச்சு நான் என்ன பண்ணதுன்னே தெரியல, தெரியாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அதையே பிடிச்சிட்டு நிற்கியேன். சரி, இவளை கல்யாணம் பண்ணியாச்சு, நீ என்ன பண்ண முடியும்? இவ சொல்லியது போல் நம்ம கேட்க வேண்டியது. பேபிமா, நீ கோவப்படாத, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி, எனக்கு அம்மா போய் பார்த்துட்டு வரேன், கிச்சனில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அத்தை வீட்டிலே இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது கதை பேச போயிருப்பாங்க. எனக்கு ஏதாவது சமைச்சு வச்சுட்டு போனால் கூட பரவாயில்லை, இப்போ வர வர ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயாவது போய் கதை பேசுவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் சமைச்சு வைப்பாங்க. எனக்கு இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு ஃபேஸ் பேக், ஹேர் பேக் எல்லாம் ரெடி பண்ணணும். இன்றைக்கி எல்லாமே அத்தையிட்டே ரெடி பண்ண சொல்லுங்க என்ன? சரி சரி பேபிமா. என்னங்க, இன்றைக்கி 1ஆம் தேதியாக நம்ம எங்கேயாவது டூர் போகலாமா? டூரா? எங்கேயாவது பக்கத்தில் போகலாம், கடலுக்கு எங்கேயாவது போகலாம். அப்போ ஒரேடியாக மத்தியானம் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிடலாம் என்ன? அம்மாயும் கூட்டிகிட்டு போகலாம். இது வேறு அம்மாயை கூட்டிகிட்டு நம்ம எங்கேயும் போனதில்லை இல்லை. நம்ம 2 பேரும் மட்டும் போனால் போதும், வேறு யாரும் வர தேவையில்லை. இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ணியதுன்னே தெரியல. இவ சொல்லியது போலே நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. சரி பேபிமா, நான் ஃபஸ்ட்டு அம்மாயை பார்த்துட்டு வரேன். நில்லுங்க நில்லுங்க, நானும் ஒரேடியாக வரேன் உங்கள் கூட. நான் தனியாக போனால் அத்தை ஏதாவது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இருக்கும்போது ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியா? அம்மா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்களே, உன்னை பற்றி என்கிட்ட நல்லதாக தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அத்தையை பற்றி என்ன தெரியும்? வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அவங்க மட்டும் பண்ணியதான் நினைப்பு. அதுதானே உண்மை பேபிமா, அவங்க மட்டும் தானே வேலை பண்ணியாங்க. எங்கே அவங்க மட்டும் பண்ணியாங்க? அவங்க எனக்கு துணியை எல்லாம் துவைச்சி தருவாங்க. காய கொண்டு போகிறது யாரு? நான் தான் காய போடணும். அவங்க எல்லா சமையலுமே முடிச்சு வச்சுருப்பாங்க. அது தனித்தனி பாத்திரத்தில் ஆக்கியது யாரு? நான் தான் தனித்தனி பாத்திரத்தில் வைக்கணும். வீடு எல்லாம் பெருக்கி டஸ்ட்டு எல்லாம் டஸ்ட்பின்னில் போடுவாங்க. அந்த டஸ்ட்பின்னை கொண்டு வெளியில் தட்டியது யாரு? நான் தான் தட்டணும். ஐயோ, இவளை என்ன சொல்லி திருத்த போகிறேனே தெரியல. ஐயோ, என்னால் நடக்கவே முடியல, நல்ல தலை சுத்தாக இருக்கு. எம்மா, நீங்கள் ராதிகாளுக்கு காலம் உள்ள டிஃபனே கொடுக்கலையா? டே, நானே இதுவரை சாப்பிடல. உனக்கு நிறைய நேரமாக ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன், நீ எடுக்கவே இல்லை. ஹோட்டலில் இருந்து ஏதாவது வாங்க சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். ஐயோ, இன்னை பார்த்து ஃபோனை சைலண்டில் போட்டுட்டேன். காலமாக சர்ச்சுக்கு போனேன்னா சரி சைலண்டில் போடலான்னு போட்டேன். இதுவரை எடுக்கவே இல்லைம்மா, அதனால தான் எடுக்கல. எனக்கு சுத்தமாக முடியவே இல்லை, காலு கையெல்லாம் ஒரே வலியாக இருக்குது. எம்மா, என்னாச்சுமா? ஹாஸ்பிட்டல் போமா? உங்கள் முகத்தை பார்க்கவே சரியில்லை, நல்ல சோகமாக இருக்குதுங்க அம்மா. ஐயையோ, அத்தைக்கு முடியலையா? இனி வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும். சரி, இந்த டைம் பார்த்து எங்கள் அம்மா வீட்டை ஓட வேண்டியதுதான்.
என்னங்க இந்த வருஷம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு எப்போ போகிறேன்னு தெரியாது. ஒரேடியாக இந்த ஒரு வாரமும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் நின்றுட்டு வரட்டா? என்னது உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியா? இங்கே உள்ள வேலையெல்லாம் யார் பாப்பா? எங்கள் அம்மாவுக்கு இப்போ முடியவே இல்லை. அவளுக்கு அம்மா வீட்டுக்கு போனால் போட்டு, அவளுக்கு ஆசையாக தானே இருக்கும் அம்மா வீட்டுக்கு போக்கலாம். எம்மா உங்களுக்கே முடியாமல் இல்லாமல் இருக்குது. ஒரு மாத்திரை போட்டால் சரியாகும்டா. சரிம்மா நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு மாத்திரையும் வாங்கிட்டு வரேன். என்னங்க ஃபஸ்ட் என்ன எங்கள் அம்மா வீட்டே கொண்டு விடுங்க. அதுக்கு பிறகு அத்தைக்கு சாப்பாடு மாத்திரையும் வாங்கி கொடுங்க. சரி சரி வா. எப்போ ஒரு வழியாக எஸ்கேப் ஆனே. சரி அம்மா வீட்டுக்கு போனால் அண்ணி நல்லா சமைச்சு போடுவாங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட வேண்டியதுதான். ஒரு வழியாக காலம் உள்ள வேலையெல்லாம் பண்ணி முடிஞ்சு. நியூ இயர் அன்னைக்கா ஒரே வேலை தான். அமேசான்லேருந்து ஒரு பேக் ஆர்டர் பண்ண இல்லை, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பேக் உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. நல்ல கிராண்டான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டுட்டு போனால் நல்லா அழகாக இருக்கும். சரி இந்த பேக்கை ஷோஃபாவில் வைப்போம். நம்ம அத்தைக்கும் காட்டி கொடுக்கலாம். இனி மத்தியானத்துக்குள்ளே லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணணும். என்ன ஷோஃபாவில் ஒரு அழகான பேக் இருக்குது. நம்ம அண்ணி ஒருவேளை வாங்கியிருப்பாங்களோ? ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பேக் ஒரு 5000 ரூபாயாவது இருக்கும். இதே போல தான் ஏதோ ஒரு நடிகை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சுருந்ததை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த பேக். நம்ம ஆட்டையை போட வேண்டியது தான். மக்களே ராதிகா எப்போ மக்களே வீட்டுக்கு வந்த? ஒரு வார்த்தை சொல்லாமல் வந்துருங்க. என்ன சொல்லிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரணுமோ? அப்படியெல்லாம் இல்லை மக்களே, நீ எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம். ஆனால் சொல்லிட்டு வந்தால் உனக்கு இந்த ஸ்பெஷலாக ஏதாவது வச்சுருப்போம் இல்லாமலே. நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணல, திடீர்னு தான் பிளான் பண்ணி வந்தேம்மா. வீட்டில் எனக்கு ஒரே வேலை. எனக்கு மாமியார் காரிக்கு காய்ச்சலாக இருக்குது போல், உடம்பெல்லாம் வலின்னு சொல்லிட்டு இருக்கா. வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படியா மக்களே? அப்போ ஒரு மாதம் நீ அங்கே போகவே செய்யாத என்ன? உனக்கு இங்கே அண்ணியார் காரி நல்லா சமைச்சு போடுவா. நீ இங்கே இருந்தால் போதும். உனக்கு என்ன ராஜ வாழ்க்கை தான். உனக்கு அண்ணி வித்தியாசமாக சமைச்சு போடுவா. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்ப தானே. அதான் மக்களே ஒரு மாதம் நீ இங்கே நில்ல, அங்கே போயிடாத. வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நீ பண்ணி பண்ணி உடம்பெல்லாம் மெலிஞ்சிருக்கு. எம்மா அதை விடுங்க அம்மா. ஷோஃபாவில் உள்ள பேக் யாருக்கு? அன்னிக்கதா? நானே இப்போ தான் மக்களே பார்க்க நல்லா அழகாக இருக்குது பார்த்தியா? ஆமாம் ஆமாம், ஒருவேளை இந்த பேக் அண்ணா வாங்கி கொடுத்துருப்பாங்களோ? எனக்கு தெரிஞ்சு இந்த பேக் ஒரு 5000 ரூபாயாவது இருக்கும். அப்படியா மக்களே? எம்மா இந்த பேக் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நான் எடுக்கட்டா அம்மா? உனக்கு அண்ணியார் காரி இனிப்பும் வருவா. வாரதுக்குள்ளாடி எங்கேயாவது எடுத்து ஒழிச்சு வச்சிரு. என்ன அம்மாயும் மகளும் ஒரே திட்டம் போடியதாக இருக்குது. அண்ணி அது ஒன்றும் இல்லை அண்ணி. உங்கள் பேக் நல்லா அழகாக இருக்குது. எங்கே இருந்து வாங்குனீங்க? இது எப்படி 5000 ரூபாயாவது இருக்கும் தானே அண்ணி? இல்லை ராதிகா, நான் இது அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். வெறும் 1000 ரூபாய் தான். இந்த பேக்கை திருடலாம் தானே திட்டம் போட்டுட்டு இருந்தீங்க. நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அண்ணி அப்படியெல்லாம் இல்லை அண்ணி. இந்த பேக் 1000 ரூபாய் தானே. நானே இனி அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணலாம். சரி சரி, நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தாரேன், போய் வாங்க என்ன. மக்களே இந்த வீடியோட கண்டினியூஷனை நாளே பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.